ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கீரை தொகையல். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப்புக்கு வரவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி செய்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் எடுத்திருக்க கீரை பார்த்திங்கன்னா முளைக்கீரை எடுத்திருக்கேன். இது எந்த கீரையில் வேணாலும் செய்யலாம். இங்கே வந்து ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி, அது கூட உப்பு, இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம், தனித்தனியாக போடணுன்னு அவசியம் கிடையாது. ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 2 to 3 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க, அதாவது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க முளைக்கீரையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன். இந்த கீரைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த ரெசிப்பியில் அந்த கீரையில் இருக்க தண்ணியே போதுமானது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அதுலேயே நல்லா வதங்கி வரும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக வேணால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்ம கீரை மசியெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சமாக தண்ணி அந்த கீரை வந்து வர அளவுக்கு. இப்போ நல்லா ஒரு 5 to 10 minutes வந்து இந்த கீரை நல்லா வெந்து வரட்டும். அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆன பிறகு நம்ம இதை தனியாக தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ தனியாக ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறி வந்த பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் உப்பெல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கறனால அப்படியே மூடி நல்லா பல்ஸ் மோடில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம், அப்போ அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்காது நம்ம சாப்பிட்றப்ப. இது வெறுமனே நம்ம வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி தொட்டும் சாப்பிட்லாம். நல்ல சூடான சாதத்தில் நல்ல நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.